ஹாய், டுடே ரெசிபி வந்து சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக நான் டெய்லி என்னோடய ஃபுட் ரெசிபீஸை நான் அப்லோட் பண்ணுவேன். தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் 3 ஏலக்காய், 3 லவங்கம், 2 பட்டை போட்டு பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் ஒரு காஞ்ச மிளகாவும் கிள்ளி போட்டுக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போயிடணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப போடணும்னு இல்லை, சும்மா ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அதனால் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதக்கினாலே போதும். இப்போ நான் வந்து 2 தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும் நமக்கு. இது கூடவே நான் அந்த மிக்சிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகணுன்றதுக்காக ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொதிக்க விடணும், ரொம்ப உடனே மசாலா ஆட் பண்ணிக்காதீங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுட்டு 1 ஸ்பூன் காஷ்மீரி பவுடர், 1/4 ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள், சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஏன் ஆட் பண்ணுறேன்னா கலருக்காக தான் ஆட் பண்ணுறேன், பார்க்க நல்லாயிருக்கும், அதனால தான். போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இல்லைனா அந்த ஸ்மெல் பச்சை வாசனை ஸ்மெல் வந்துட்டுருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கெட்டி தயிராக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தயிர் வீட்லேயே தான் போட்டு வச்சுருவேன் எப்போவுமே, அதுதான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது. தயிர் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த தயிரோட கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும், அதுக்காக தான் நான் தயிர் ஆட் பண்ணுறேன். லைக் சிக்கன் பிரியாணி கிரேவி மாதிரி தான் இருக்கும். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணிட்டு நல்லா மசாலா வந்து சிக்கனில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கிரேவி தான் பண்ண போகிறோம், அதனால் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிக்கல. சிக்கன்லேயே தண்ணி விடும், அதனால் அந்த தண்ணியே போதும். உங்களுக்கு வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இடையில ஓப்பன் பண்ணி கிளறி பாருங்கள், அப்படியே விட்டுறாதீங்க. அப்புறம் எடுத்து மேலே கொரியாண்டர் லீஃப் போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா கிரேவி ரெடி ஆகிரும். தேங்க்யூ.